வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்கள் விக்னேஷிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Redmi Book 15 அப்படிங்கிற இன்டெல் i3 ப்ராசர் உள்ள லேப்டாப் தான் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம டேரெக்டாக எம்ஐ ஷோரூமில் வாங்கினது. இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 32,000 வருது. சம்டைம்ஸ் ஆஃபர்ஸில் வந்து வேரியேஷன் ஆகும். நம்ம வந்து வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். சார்ஜர் இருக்குது. 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் குயிக்காகவே சார்ஜ் ஏறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் 65 இதை நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்து லேப்டாப் எடுத்து பார்த்துருவோம். இதில் வாரண்டி கார்டு வந்து இது மெனுலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சைடில் வச்சுருவோம். வேறு எதுவும் இல்லை பாக்ஸில். டேரெக்டாக லேப்டாப் எடுத்து பார்த்துருவோம். லேப்டாப் ஓப்பன் பண்ணிடுவோம். லேப்டாப் ஹெவியாலாம் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. பார்த்தோம்னாவே தெரியும். லேப்டாப்பில் வந்து ரெட்மி அப்படிங்கிற ஒரு லோகோ மட்டும் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக எழுதியிருக்காங்க. பவர் யுவர் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக இருக்கும். பவர் யுவர் கிரியேட்டிவிட்டி இது மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த இதுவுமே இருக்காது லேப்டாப்பில். லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதுலேயும் i3 பேட்சிங் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இனிஷியல் செட்டப் கேட்குது. Type what you want to name your account. Now, we just need to get a few more things polished up for you, and Windows will be all yours. Looking forward to helping out. லாகின் ஆயிடுச்சு. நமக்கு இந்த லாகின் ஸ்க்ரீனு. பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 2 கோரு, லாஜிக்கல் ப்ராசஸர் வந்து 4 இருக்குது. அதாவது 2 கோர் 4 த்ரெட் வரும். L3 கேட்ச் வந்து 6 MB வருது. L2 கேட்ச் வந்து 2.5 MB வருது. L1 கேட்ச் 160 KB வருது. ஸ்பீடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பூஸ்ட் கிளாக் வந்து 4.1 GHz வரும். பேஸ் ஸ்பீடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 GHz வருது. ரேம் வந்து 8 GB கொடுத்துருக்காங்க. அப்புறம் SSD வந்து கொடுத்துருக்காங்க. SSD வந்து 256
4GB வரும். அப்புறம் இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வந்து எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கிடையாது, டேரெக்டாக உள்ள இருக்க இன்பில்ட் கிராஃபிக்ஸ் மட்டும்தான். அதாவது ஒரு 32,000க்கு இந்த லேப்டாப் வந்து ஒரு நார்மலாக ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட் யூசேஜுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா 15.6 இன்ச்சு டிஸ்பிளே வருது. அது போக நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த லேப்டாப் வந்து ஓரளவுக்கு போதுமான லேப்டாப் அப்படின்னு வந்து சொல்லலாம். நார்மல் யூசேஜுக்கு ஒரு வீடியோ பார்க்குறது அந்த மாதிரி இதுக்கு ஓகே. ஏன்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வரும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போர்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 USB 3.1 போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து HDMI போட்டிருக்கு. இங்கே வந்து சார்ஜிங் டாக் சர்வருக்கு அந்த இதுதான் இருக்குது. ரைட் சைடில் பார்ப்போம். அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வந்து எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல ஓப்பனிங் லிட் மட்டும்தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இது. அப்படியே ரைட் சைடில் பார்ப்போம். ரைட் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல SD கார்டு போடுறதுக்கு அந்த ஸ்லாட் கேப் இருக்கும். அது போக இந்த இடத்துல ஈத்தர்நெட் கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கும். அப்புறம் USB போர்ட் ஒன்று இருக்குது. இது வந்து லாக் பண்ணுறதுக்கு லாக் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக அவ்வளோதான். வென்டிலேஷன் பேக் சைடில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். MS ஆஃபீஸ் வந்து 2019 வந்து இன்பில்டாகவே இருக்குது. அது போக இந்த இடத்துல வந்து வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேப் ஃபுல்லுமே வந்து வென்டிலேஷனுக்கு. ஸ்பீக்கர் வந்து இங்கே 2 கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 2 ஸ்பீக்கர் போட்டிருக்கு. அவ்வளோதான் இந்த லேப்டாப்பில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டுக்கு உண்டானது. வென்டிலேஷனில் ஃபேன்லாம் வந்து அந்தளவுக்கு தெரியல ஒன்றுமே. இந்த இடத்துல மேக்ஸிமம் ஃபேனில் எதுவும் தெரியல, வென்டிலேஷன் மட்டும்தான் இருக்குது. பார்ப்போம். பேட்டரி பேக்கப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 10 ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க கம்பெனிலேருந்து. நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் 10 தான் வந்து வந்திருக்கு. நம்ம விண்டோஸ் 11க்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். இதில் கீபோர்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நியூமரிக் கீ இருக்காது, வெறும் நம்பர் பேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம 1 2 3 கால்குலேஷன் இதெல்லாம் பண்ணால் மேலே இருக்கிறத தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் கீபோர்டு வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கீயை வந்து நல்லா எலாபரேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டச் பேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா லாங்காக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கீஸ் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப்பிள் லேப்டாப்னுடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அந்த பொசிஷன் எல்லாமே வந்து ஆப்பிள் லேப்டாப்னுடைய பொசிஷன் மாதிரி தான் வந்து இருக்குது. கீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். டச் பேடும் நல்லா லாங்காக வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் நல்லா தான் இருக்குது. கார்னரிங்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு பெட்டராகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு ஒர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த லேப்டாப்பு. அதே மாதிரி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு